பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும், அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் தேவன் பிரியமாயிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறவனாய் எப்படி மாறுகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்விலே அவன் நினைத்த காரியங்கள் நிறைவேறாததும், அவன் விரும்பியது நடவாததும், அவன் வாஞ்சிக்கிறது நிறைவேறாமலும் போகிறபடினாலே அவன் கர்த்தரை, தேவனை, கிறிஸ்துவை அவன் விட்டு விலகுகிறவனாய் அல்லது மறுதலிக்கிறவனாய், பிரிந்து போகிறவனாய் காணப்படுகிறான். எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்குகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இச்சைகளின்படி அல்லது உலக பிரகாரமான காரியங்களிலே அவனுடைய எண்ணங்கள் கடந்து போகிறபடினால் விசுவாசத்தை விட்டு விலகுகிறவனாய், கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனாய், மறுபடியும் கிறிஸ்து இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறவனாய் மாறிப்போகிறான் என்று இந்த வேத பகுதி சொல்கிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் உண்மையாய் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் அவரை விட்டு ஒரு நாளும் விலகவே கூடாது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்து மனுஷனுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்து 5 காயங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அவமானங்களை எல்லாம் அவர் சுமந்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய தகப்பனாகவும் நம்முடைய குல தெய்வமாகவும் நாம் பின்பற்றுகிறோம். எத்தனை முறை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவருடைய நன்மைகளை அளவில்லாமல் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் நாமோ சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நிறைவேறவில்லை என்று சொல்லி தேவனை விட்டு தூரமாய் போகிறோம். ஏன் தேவனையே தூசித்து அவரை விட்டு நாம் விலகி போகிறோம். கடந்த பதிவில் கூட நான் முன்பதாக பதிவிட்ட காரியங்களிலே ஒரு சகோதரனுடைய காரியத்தை நான் பதிவிட்டிருந்தேன். கிறிஸ்துவை பின்பற்றி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் நிறைந்து ஆவிக்குரிய நல்ல ஒரு சபையில் நிலைத்திருந்து சபைகளை நடத்துவதற்கு தன்னுடைய வீட்டையும் கொடுத்து அப்படிப்பட்ட நிலையில் இருந்ததான ஒரு சகோதரி கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குகிற அல்லது உலகத்தின் இச்சைகளிலே சிக்கிக்கொண்டு உலகத்தின் ஆசாபாச காரியங்களை தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கிறிஸ்துவை விட்டு அவர் விலகி போனதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதைதான் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பரிதவிக்கிறோம். ஆனால் வேதம் அவர்களை குறித்து பதிவிடுகிறது, அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது என்னுடைய வார்த்தை அல்ல, எபிரேயர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த அவருடைய வாழ்க்கையிலே சில நிர்விசாரங்களும் சில ஆகாத காரியங்களும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத திட்டங்களும் காணப்படுகிறபடினால் அவர்களை மறுபடியும் கிறிஸ்து உன்னை மன்னிப்பார், கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொள்வார், கிறிஸ்து உன்னை மறுபடியும் கட்டுவார் என்று
நாம் அவரிடத்தில் சொன்னால் கூட அவருடைய இருதயம் இப்படிப்பட்ட காரியங்களிலே வருவது எனக்கு தெரிந்து 90% அது முடியாத காரியம். ஏனென்று சொன்னால் அவருடைய எண்ணங்களும் அவர்களை அடிமைப்படுத்துகிற பலவிதமான ஆவிகளுக்கும் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய ஜீவிதத்தை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை புதுப்பித்துக் கொள்கிறது அது மிகவும் கடினமான ஒரு செயல் என்று நானும் அதை உணர்கிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய ஈவு அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம், நம்பிக்கை நிமித்தம் நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வசனத்தினுடைய பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. இந்த நாளிலே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தை, நம்முடைய சூழ்நிலைகள் எது வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடி அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.